வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். செங்கண்ணன் முல்லை நகரத்தின் பெரிய மரத்தடியில் அமர்ந்து அறிவுரைகள் வழங்கும் பெரியவர். அவரது குரலில் பண்பும் கருணையும் ததும்பும். ஊர் மக்கள் அவரை மதிப்புடன் அணுகுவர். மங்கலம் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து சொத்துக்களை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார். அவருக்குச் சொந்தமாய் ஏக்கர் கணக்கில் நிலமும் பல வீடுகளும் இருந்தன. குமாரசாமி குடிசையின் முன் அமர்ந்து தனது கிழிந்த செருப்பை தைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு நேற்று இரவு முதல் உணவு கிடைக்கவில்லை. குமாரசாமிக்கு கடுமையான காய்ச்சலும் இருமலும் வந்தது. மருந்து இல்லாமல், பணம் இல்லாமல் அவன் துடித்தான். அவன் மனைவி தண்ணீரில் துணியை நனைத்து நெற்றியில் வைத்தாள். குமாரசாமி தனது குடிசை வாசலில் மங்கலத்தைக் கண்டான். உதவி கேட்டு கையேந்தினான். மங்கலம் முகத்தை திருப்பிக் கொண்டு நடந்தார். செங்கண்ணன் ஆலமரத்தடியில் இருந்தார். அவர் கையில் ஒரு நீண்ட ஓலைச்சுவடி இருந்தது. அவரது கண்கள் கருணையால் நிறைந்திருந்தன. மங்கலம் பெருமிதமாக நடந்து வந்து செங்கண்ணன் முன் நின்றார். எனக்கு அறிவு தேவையில்லை, செல்வமே போதும் என்றார். மக்கள் மௌனமாயிருந்தனர். செங்கண்ணன் குமாரசாமியின் குடிசையை நோக்கி சுட்டிக்காட்டினார். அந்த மனிதனின் துன்பம் உனக்குத் தெரிகிறதா என்று கேட்டார். மங்கலம் கேலியாகச் சிரித்தார். திடீரென்று மங்கலத்தின் நினைவுக்கு அவரது சிறுவயது வந்தது. அவரும் ஒரு காலத்தில் குடிசையில் வாழ்ந்தவர்தான். அவர் தாய் பட்டினி கிடந்து உழைத்தாள். செங்கண்ணன் எழுந்து நின்று திருக்குறளை ஓதினார். அறிவினான் ஆகுவ துண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடே என்றார். வெளிச்சம் அவர் முகத்தில் விழுந்தது. அவர்கள் துன்பம் எனக்கென்ன என்று மங்கலம் உரத்த குரலில் சிரித்தார். அவர்கள் விதி, நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார். செங்கண்ணன் பெருமூச்சு விட்டார். இரவில் மங்கலம் தனியாகச் சாப்பிட்டார். அவர் முன் பல உணவுகள் இருந்தன. ஆனால் எதுவும் அவருக்குச் சுவைக்கவில்லை. அன்று இரவு மங்கலத்திற்கு கனவு வந்தது. தானே குமாரசாமி போல் நோயுடன் துடிப்பதாகக் கண்டார். யாரும் உதவி செய்யவில்லை. மங்கலம் திடுக்கிட்டு விழித்தார். அவர் உடம்பு வியர்வையில் நனைந்திருந்தது. செங்கண்ணனின் வார்த்தைகள் அவர் காதில் ஒலித்தன. காலையில் மங்கலம் குமாரசாமியின் குடிசை நோக்கி விரைந்தார். அவர் கையில் கஞ்சி குடமும் மருந்து பொட்டலமும் இருந்தன. மங்கலம் குமாரசாமியின் தலையை தாங்கி பிடித்து கஞ்சி ஊட்டினார். குமாரசாமியின் கண்களில் நீர் மல்கியது. அவன் மனைவி வியந்து பார்த்தாள். மங்கலம் ஊர் வைத்தியரையும் அழைத்து வந்தார். வைத்தியர் குமாரசாமியின் நாடியை பிடித்துப் பார்த்தார். மங்கலம் கவலையுடன் அருகில் நின்றார். செங்கண்ணன் தொலைவில் நின்று இந்தக் காட்சியைக் கண்டார். அவர் தலையை அசைத்து மெல்லச் சிரித்தார். அறிவு கனிந்துவிட்டது என்று மெதுவாகக் கூறினார். ஒரு வாரத்தில் குமாரசாமி நலமடைந்தான். அவன் மங்கலத்தின் காலில் விழுந்து நன்றி கூறினான். மங்கலம் அவனை இரு கைகளாலும் தூக்கி நிறுத்தினார். மூவரும் ஆலமரத்தடியில் ஒரே வாழையிலையில் உணவருந்தினர். செங்கண்ணன் சொன்னார், பிறர் துன்பத்தை தம் துன்பம் போல் எண்ணுவதே உண்மை அறிவு. மங்கலம் பணிவுடன் தலைகுனிந்தார். குமாரசாமி புன்னகைத்தான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.